வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன். ஆக்சுவலாக இன்றைக்கு பாராளுமன்ற தேர்வு சில பேர் ஃபன்னாக இருக்கட்டும் போட்டு நான் சில சீரியஸாக இருக்கட்டும் போட்டினான். அந்த பாராளுமன்றத்தில் எங்கேயுமே என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறது எனக்கு நல்ல விஷயம் தான். என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் முதல் நாள் அமர்வு, இன்றைய முதல் நாள் அமர்வு 21ஆம் தேதி ஜனாதிபதியின் உரையும் மற்றது பிரதம பாராளுமன்ற அமர்வில் இருக்கிற வளமான ப்ரொசீடிங்ஸும் அதில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பட்டிருக்கிறது தெளிவாக. முதல் நாள் விரும்பின இடத்துல இருக்கலாம். சீட்ஸ் யாருக்குமே அரேஞ்ச் பண்ணப்படவில்லை. அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா டேபிளில் முன்னுக்கு ஒரு சின்ன இடத்துல அந்த சின்ன எம்ப்ளம் மாதிரி ஒட்டியிருக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, ஹோனரபிள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இப்போ இன்றைக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தோம். பழைய பாராளுமன்றத்தை நாங்கள் க்ளீன் பண்ணியிருந்தபடியாக இன்றைக்கு எல்லாரையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த ரெண்டுலேயும் ஆளுங்கட்சியில் மொத்தம் 159 பேர் இருக்கிற வழியாலும், மற்றது ஆளுங்கட்சியில் 116 கதிரை தான் ஒரு பக்கம் இருக்கிற வழியாலும், எதிர்கட்சியில் மிச்சம் இருக்கிறபடியாக ஒரு ஆளுங்கட்சி ஃபுல்லாக இருந்து அப்புறம் எதிர்கட்சியிலையும் பாதி அளவுக்கு 40 பேர் இருக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ நான் இன்றைக்கு எதிர்கட்சியில் அந்த எதிர்ப்பக்கம் மற்ற பக்கம் ஆளுங்கட்சி பக்கம் ஏற்கனவே அவர்கள் 8 மணிக்கு முன்னே 9 மணிக்கு முன்னே வந்து விட்டார்கள். ஸோ இந்த பக்கம் போய் இருக்கவில்லை. ரெண்டமாக போய் ஒரு கதிரையில் இருந்தேன். இந்த கதிரையில் நம்பர் சீட் நம்பர் 8. ஸோ அப்போ சொல்லிச்சு நம்ம இந்த பாராளுமன்ற பழைய வெள்ள வெட்டி அரசியல்வாதிகள் முக்கியமாக ராதாகிருஷ்ணன் நான் என்னோட கட்சியை விஷ் பண்ணவர். அதுக்கு பிறகு இவர் யார் என்ன தோழர் சாணக்கியம் விஷ் பண்ணவர். இங்கே பக்கத்தில் லோயர் இருக்கிறா, அவள் தான் எடுத்து விட்டு கொண்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவர் என்ன பேர் இந்த ஜேவிபியில் தேசிய பட்டியலில் அந்த அண்ணா கேட்ட பண்ண நம்பரில் அவர் விஷ் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் ஒருத்தர் அடிபட்டு பேச்சு படுறதில்ல, கருத்துக்களால் தான் மோதப்படுறது. மற்றது எங்கள் ரிஷாத் பதிவையும் எல்லாருமே காய்ச்சது. சில பேர் கொஞ்சம் இது கூடினார்கள். அவை பெரிய சீட் போட்டிருந்தது. பட் அது முக்கியமாக என்பிபி லோயர்ஸில் அவங்க தம்பி என்ன பேர் இளங்குமரன் அதை மறந்துடும். இந்த கொப்பி கரணி இருக்குது. ஒரிஜினல் ஹரணியோட போய் காய்ச்சினான். மேடம் ஹானரபிள் டாக்டர் என்ன சொல்கிறது ப்ரொஃபஸர் ஹானரபிள் டாக்டர் ஹரிணி அமரசூரியன் ஓகே அவளுடைய போய் காய்ச்சினான். விஷ் பண்ணினான். விஷ் பண்ணலாம். அப்படி ஒரு சாதாரணமே தான் இருந்தது. இப்போ நம்ம 8ஆம் நம்பரில் இருக்கீங்கள எனக்கு அது தெரியாது. இவர்கிட்ட அப்பா இவர்கிட்ட மாமா எல்லாம் அதில் அவளமே இருக்கிற வேண்டும். ஸோ சொல்லிச்சினோம் இது அவர் வளமையாக இருக்கிற கதிரை என்று சொல்லிச்சினோம் சஜித் பிரேமதாஸ். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு கிண்ணியாவில் சொன்னீங்களா ஒரு ஆசாண்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லை இதில் அவர் இருக்கிறவர் இவர் இருக்கிறவர் பழமையான அதில் இருக்கிற ஸ்கூல் பிள்ளையர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லை இந்தியாவில் இருக்காப்பு இதில் இருக்க விடமாண்டு. ஸோ அதில் நான் எழும்ப விடையாது. அவர்கிட்ட வேறு கதிரை எவ்வளோ கதிரை இருக்குது போய் இருக்க சொல்லி பின்னிக்கொண்டு ஏனென்றால் இவர் எங்களுக்கு செய்தது தமிழனுக்கு செய்ததுக்கு திருப்பி செஞ்சு விட்டுருக்கேன். அதை விளங்காமல் சும்மா லூசர் மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் போய் அர்ச்சுனா இருந்தார் எல்லாம் விசர் மாதிரி போஸ்ட் அடிச்சுட்டு இருக்காதிங்க. அது உங்களோட எஜுகேஷன் லெவலில் இருந்தால் விளங்குது உங்களோட போஸ்ட்டுகளை. அப்படி என்ன நம்ம lihat dulu nama Arjuna. Ini kenapa ya dia? Berarti kami nak lihat kan? சிங்களீஸ் நல்ல வடிவம் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இனவாதம் பண்ணுறது வாழ்க்கையில் இனிமேல் இருக்காது. தேசியவாதம் பண்ணுறது வேற இனவாதம் பண்ணுறது வேற. என்ன சொல்லிக்கொண்டு நான் செக்யூரிட்டி மேடம் ரைட். இப்போ ஸோ இதுக்கு திரும்பி சொல்லுங்க. ரைட் இல்லை நீங்கள் எழுதி கொண்டிருக்கீங்க எதிர்கட்சி தலைவருடைய கதிரையில் இருந்தால் அதில் அப்படிலாம் இல்லை ராசா. அது விலங்காமல் சும்மா மூக்குத்தனமாக இதை ஒழுதவன் பண்ணுறதுக்காண்டி எழுதுறீங்களே. அது என்னென்றால் எதிர்கட்சி தலைவருடைய தலைவர் இல்லை, அது வளமையாக தான் அதில் இருக்கணும். நாங்கள் கிளாஸுக்கு அடிபடுவோம் இது இந்த கதிரை தள்ளி இருக்காது என்னது மாதிரி இல்லைண்ணே ஒரு வீடியோட போட்டு கொண்டு யூடியூப் ஓகே இது எங்கடைய அண்ணா
எடுக்கலாம் பேசுங்க இல்லைங்க ரைட்டு ஹலோ உங்களது அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்கள் தான் ரைட்டு நாங்கள் எப்படி சந்திக்கிறோம் ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ உங்களோட வைஃப் படம் வேணும் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஓகே அதான் பார்லிமெண்ட் ஸோ அந்த முக்கத்தை நம்ம எழுதிட்டுருக்கிறது ஏதோ எழுதணும் பண்ணுறதுக்காண்டு எழுதிட்டுருக்கிறது அப்படி செய்யாதீங்க ராசா ஜூஸ் ப்ளஸ் ஏன்னா நீங்கள் என்ன தான் ஆடினாலும் நாங்கள் பார்லிமெண்ட்டில் தங்கத்தோடு இருந்தால் தேத்தனி பிடிக்கிறோம் ஒன்றுமே செய்யக்கூடாது அதனால் விட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பூவை பற்றி படம் எடுத்து போடுறது பூ எப்படி விற்கிறது வேண்டுறது அப்படி ஏதாவது யூடியூப்பில் செஞ்சீங்கன்னா பணம் எடுத்து பார்க்கும் நன்றி டாக்டர் ராமநாதன் ரச்சனா பார்லிமெண்ட்லேருந்து